ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எப்படி ஹோட்டல் சரவண பவன்ல வெள்ளையா தளதளன் கிரீமியா ரிச்சா ஒரு வெஜிடபிள் குருமா இருக்குமோ அப்படி ஒரு வெஜிடபிள் குருமாவை பண்ண போறோம். அதுவும் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்ல, அதாவது எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர்ல அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜிடபிள் குருமா செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. வெஜிடபிள் குருமா செய்ய தேவையான பொருட்களோட லிஸ்ட். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் திக்கான குருமா கிடைக்கும். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவிட்டு நீள வாக்குல வெட்டி வச்சுக்கிறோம். தக்காளியை சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கிறோம். அது கூடவே நம்ம 4-5 பச்சை மிளகாய நீள வாக்குல கீரி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த குருமா காரமா இருக்க கூடாது. இஞ்சி பூண்டை தோல் உரிச்சு கழுவிட்டு நல்ல மையா அரைச்சு வச்சுக்கணும். குருமா தாளிக்கிற பாக்கெட் கடையில கிடைச்சுன்னா அதை டைரக்டா வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்குவோம். குருமாவுக்கு எப்பவுமே இங்கிலீஷ் காய்கறிகள் தான் போட்டுக்கணும். காலிஃபிளவர்ல ஒரு 1/4 பகுதி எடுத்து வச்சுக்கலாம். அதை கட் பண்ண பிறகு அது 1 கப் இருந்தா போதும். ஒரு 10 பீன்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். பச்சை பட்டாணி வந்துட்டு 1 கப் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நமக்கு தேவைன்னா ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு போட்டாதான் குருமா நல்லா திக்கா நல்லா டேஸ்டியா இருக்கும். அது கூட ஒரு கேரட் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுக்கிறோம். 1/4 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய். இது கூட 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். முந்திரி சேர்க்கறதுனால குருமா நல்லா திக்கா கிரீமியா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இனிமே நம்ம எலக்ட்ரிக் குக்கர் ஆன் பண்ணிக்கிறோம். இனிமே இன்ஸ்டன்ட் பாட்ல சாத்தேங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ண உடனே நம்ம பாத்திரம் ஒரு வானொலி மாதிரி மாறிடும். இது தாளிக்கிறதுக்குள்ள கரெக்டான பொசிஷன். இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ள வைக்கிற பாத்திரம் சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு விருப்பம்னா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாலும் குருமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சோம்பு பட்டை இதெல்லாத்தையும் போட்டுக்கிறோம். சோம்பு சேர்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்க போறோம். வெங்காயம் நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் லைட்டா செவந்துட்டு வருது. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம்னா ஒரே ஒரு தடவை தான் கிளறி விடணும். ஏன்னா அது கீழே எல்லாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டன்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி அடி பிடிச்சிருச்சுன்னா உடனே அது ஆஃப் ஆயிரும். இல்லைன்னா அது எரர் மெசேஜ் காட்ட ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன சமையல் பண்ணிட்டு இருந்தோம்னாலும் நம்மளுக்கு அதுல அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா பேர்ன் அப்படிங்கிற சிக்னல் வந்துடும். அப்படின்னா இன்ஸ்டன்ட் பாட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் அது சூடாகாது. நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் ஆன் ஆகாது. அதனால உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ அது சரியாயிடும். அதோட அடிப்பகுதியே இல்லைன்னா நம்ம எடுத்துட்டு கழுவிட்டு தான் போட முடியும். இது மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ட் பாட்ல உள்ள ஒரு ஃபிளா. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இப்படி பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக் குக்கர்ல பண்ணும் போது நம்மளுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல ரொம்ப ஹை ப்ரெஷர்ல கண்ட்ரோல்டு என்வயர்மெண்ட்ல குக் ஆறனால இதோட பிளேவர், அதாவது எல்லா வாசனையும் உள்ளவே ப்ரிசர்வ் ஆகும். அதனால இந்த குருமா எப்படி இருந்தாலும் ரொம்ப வாசனையா டேஸ்டியா தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளி ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு வெட்டி வச்சிருந்தால அந்த காய்கறிகள் எல்லாம் இது கூட சேர்த்துக்கிறோம். காய்கறி சேர்த்துட்டு அந்த சூட்லயே லேசா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்ப நம்ம சாட்டை மோட ஆஃப் பண்றதுக்காக கேன்சல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்றோம். அடுத்து பிரஷர் குக்ங்கிற பட்டனை டச் பண்ணிட்டு நம்ம டைம் 5 நிமிஷம்னு செட் பண்றோம். காய்கறி வேகிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி அது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு தேவைக்கு போட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் தேவைப்படும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அது கூட நம்ம தேங்காய் மசாலா அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கிறோம். இது கூட தயிர் 1/4 கப் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இனிமே மூடிய போட்டுட்டு நம்ம அந்த பிரஷர் வால்வை கரெக்டா வச்சிடறோம். முன்னால ஒரு டிஸ்பிளே யூனிட் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டு அவையா அந்த பக்கமா தள்ளி இருக்கிற மாதிரி நம்ம பிரஷர் வால்வை வச்சோம்னா தான் கரெக்டா இருக்கு, அந்த பொசிஷன் சீல்டு அப்படின்னு அர்த்தம். இது பிரஷர் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது பிரஷர் குக் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அந்த குக் ஆகி முடிச்ச உடனே தானே இந்த இன்ஸ்டன்ட் பாட் ஆஃப் ஆயிடும். அதனால நம்ம பக்கத்துல இருந்து ஆஃப் பண்ணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் கிடையாது. ஆஃப் ஆனதுல இருந்து 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த நாபை நம்ம பக்கம் திருப்பினோம் அப்படின்னா இதோட ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிரும். சேஃபராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா தானே அந்த சேஃப்டி வால் கீழே இறங்கிரும். அப்பவும் நம்ம ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். சேஃப்டி வால் கீழே இறங்கினோம்னா நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டோட லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தோம்னா நம்மளோட வெஜிடபிள் குருமா நல்லா ரெடி ஆயிருச்சு. நல்ல கிரீமியா அழகா பொட்டேட்டோ எல்லாம் வெந்துட்டு எவ்வளவு டேஸ்டியா இருக்குதுன்னு பாருங்க. இதை ஒரு அழகான பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு அது மேல நம்ம மல்லித்தலை தூவி அலங்கரிச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள் குருமா இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நிறைய பண்ணி வச்சுட்டு சப்பாத்திக்கு நைட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஹோட்டல் சரவணபவன் ஸ்டைல்ல வெஜிடபிள் குருமா பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டன்ட் பாட்ல பண்ணி பார்த்தோமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.